ஆஷாட நவராத்திரி 9வது நாள் வராகி அம்மனுக்கு என்ன அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா, நவதானிய அபிஷேகம் தான் செஞ்சிருந்தோம். நம்ம தெய்வங்களுக்கு நவதானிய அபிஷேகம் ஏன் செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாமே தவிடுபொடி ஆக்கிறதுக்கு தானியத்தால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுவும் வராகி அம்மனுக்கு தானியத்துக்கே அதிபதி. தடைகளை எல்லாமே தவிடுபொடி ஆக்கிடுவா. வராகி அம்மனுக்கு நவதானிய தீபம், நவதானிய அபிஷேகம் செய்கிறதுனால நமக்கு எல்லா ஒரு வெற்றிகள் கிட்டும். அம்மனுக்கு ரொம்ப மிகுந்த விசேஷமான கருப்பு உளுந்து வடை நெய்வேதனமாக வச்சு 9வது நாள் நவராத்திரி பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சு. நாளைய மறுநாள் ஆடி மாதம் பிறக்க போது நம்ம குலதெய்வத்தை நினச்சி ஆடி மாதம் அம்மன் மாதம் சொல்லுவாங்க. ஆடி மாதத்தை நல்லபடியாக வரவேற்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் vlog நான் பிக் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். பாம்பன் குரு சுவாமிகளுடைய கும்பாபிஷேகம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நேரம் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க.